விநாயகர் சதுர்த்தினால நம்ம எல்லாருக்கும் கொழுக்கட்டை ஞாபகம் தான் வரும். இன்றைக்கி நம்ம பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் 1 கப் அளவு அரிசி மாவை கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ண தேங்காயை சேர்த்து அதை லைட்டாக வதக்கிட்டு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வேக வச்ச 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துட்டோன்னா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. ஒரே 1 கப் அளவு தண்ணி விட்டு 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்தோன்னா கட்டி இல்லாமல் மாவு ரெடி ஆயிரும். மூடி போட்டு ஆற விட்டுடலாம். மாவு சாஃப்டாக ரெடி ஆயிரும். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் நெய் தடவி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம விரலில் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம 4 பக்கம் இப்படி திருப்பி திருப்பி பிடிச்சிங்கனாவே பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தாவே இந்த பிடி கொழுக்கட்டை சூப்பராக